தண்டுச்சோறு சினிமா சினிமா சுத்துது பாரு. பண்ணாட நாயே செருப்பு பிஞ்சிடும். ஐயா தக்காளி கணக்கு வச்சுட்டீங்க போதே உனக்குலாம் இவ்வளோ கேக்குதே. வரமாக்க வேலை இல்லாம சுத்திட்டு இருக்குது பாரு நாயே. குணா, உங்க மேல எனக்கு நல்ல இம்ப்ரெஷன் இருக்கு. பட் ப்ளீஸ் உங்க கெரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர். உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ஒரு மெல்லிசான கோடு. நீ முதல்ல மூடு. இந்தாண்ட இருக்கிறதே குணா, அந்தாண்ட இருக்கிறதே சிவா. சிவாவோட இந்த காரணம் அவனோட லவ்வர் அபிநயா. குணாவோட இந்த நிலைமைக்கு காரணம் அவன் லவ் பண்ற பொண்ணு பூஜா. என்னதான் மதுரையிலேயே பிறந்திருந்தாலும் இந்த கன்றாவி பிடிச்ச காதல் வர்றப்ப கை கதறும், காலு உதறும், கண்ணு வேர்க்கும். அப்படின்னா அந்த காதலும் அவ்வளவுதான். ஆனா இந்த மேட்ல சிவா கொஞ்சம் தைரியசாலி. என்னதான் தைரியம் இருந்தாலும் ப்ரப்போசல்னு வந்தா மட்டும் கொஞ்சம் திக்கும். அதனால அவன் காதல கடிதமா எழுதுறான். ஐயோ பிளாஷ்பேக்கா. நான் உன்னை லவ் வா. என்ன அடி? ஏ கிளாஸ் இங்கே இருக்குது, பி கிளாஸ் அங்கே இருக்குது. மேஷராசி நேயர்களே, இந்த வருஷம் சனி பகவான் உங்கள் தலையில் உட்கார்ந்திருக்கிறார். நீங்கள் எடுத்த காரியம் அனைத்தும் தோல்வியிலே தான் முடியும். வார்த்தையாவாமா? நிறுத்துப்பா. வேண்டாம். ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3ஆவது தடவை இப்படி அபசகுனமா தடங்கல் ஏற்படுதுன்னா உங்க அப்பாவுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு எனக்கு தோணுது. நாயே நேர்ல வந்து அடிப்பேன்னு போன்ல ப்ரப்போஸ் பண்றியா? செருப்பு பிஞ்சிடும். அறிவு கெட்ட ஜென்மமே. அம்மா மா பாட்டிக்கு மச்சான், நம்மலாம் ப்ரொப்போஸே பண்ண முடியாது போல இருக்கேடா. ஆமாண்டா. நானாச்சும் எப்படியாச்சும் ப்ரொப்போஸ் பண்ணிடுவேன். மச்சான், நமக்குலாம் இந்த லவ், மேரேஜ், ரொமான்ஸ் இதெல்லாம் செட்டே ஆகுது போல இருக்குடா. கண்டிப்பா செல்லம், கண்டிப்பா வந்துடுறேன். மச்சான், இந்த இடம் ப்ரப்போஸ் பண்றோம்டா. கண்டிப்பா பண்றோம்டா. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம லிங்கம் என்ன பார்க்கணும். லிங்கமா? யாரா? இவருதான் லிங்கம். ஊராங்காதல ஊட்டிக்கு அனுப்புனா தன்னோட காதல் தானா சேருங்கிற அற்ப ஆசையில இந்த தியாக திருப்பணியில தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்காரு. மச்சான், ஓட்டுக்கு ஒரு சட்டை கூட இல்ல. எனக்கு நானும் செட் ஆக மாட்டேன். இந்த சுகன்யா இருக்குல்ல, அது ஜட்டின்னு கூப்பிட்டுச்சு. ஜட்டி வேற ஊற வச்சிட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரே ஒரு நாள் மட்டும் ஜட்டியா கூட. சைஸ் 105. பரவாயில்லையா? பரவாயில்ல மச்சி, பெல்ட் போட்டுக்கிறேன். காதல்ல அவர் ஒரு கர்ண மாதிரிடா. காதலிய கொடுத்துட்டாரா? கிட்டத்தட்ட. ஏய் வரார். பாக்குறது கறி குண்டா மாதிரி இருக்கான். இவனா கரெக்ட் பண்ணி கொடுத்துறான். இல்லண்ணே, ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணா? பா பசி சாப்பிடாத சொல்லுங்கப்பா.
ஆனா ஒரு வெஜ் நீ சொல்றதுக்குள்ள அவன் கடையை முட்டு போயிடுவான். நானே சொல்லிக்கிறேன். ஒரு ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் ஒரு சில்லி சிக்கன். சரி சரி பார்த்துலாம் ஒன்றும். டேய் விவேக்கு, டேய் ஆல் கிளியர்லாம் பண்ணியாடா? டேய் இன்ஃபோஸ்ல பிளேஸ்டினியரா? டேய் என்னெல்லாம் கலைப்பிட அரியர்னு? அடப்பாடி. அந்த டாப்பர் என்ன பண்றான்? அவன் இங்க காஃபி டேல வேலை செய்றான். கிளம்பு கிளம்பு, போகும்போது டிப்ஸ் போட்டு தரேன். கிளம்பு. அரியல்லா, இவனுக்கு நல்ல புத்தி கொடு. 2 பையன் ஒரு பொண்ணு, ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி அதானே? இல்லையா? அப்போ 2 பொண்ணு ஒரு பையன், ப்ளே பாய் லவ் ஸ்டோரி. அதுவும் இல்லையா? 2மே பையனாந்தா தப்பாயிடாது. பாஸ் 2 பசங்க 2 பொண்ணுங்க பாஸ். ஓ, ரெக்டாங்கிள் லவ் ஸ்டோரி. சூப்பர் 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 சூப்பர். சூப்பர்ப்பா. அண்ணா இன்னொரு சில்லி சிக்கன் எத்தனாங்களே? நீங்கள் சொல்லுங்கப்பா. அவ்வளோதாண்ணா. ஓ அவ்வளோதானா? அப்போது லவ் பண்ணுறீங்க, ஆனால் ப்ரப்போஸ் மட்டும் பண்ண மாட்டீங்க. அவங்க லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அதானே? இதுக்கு ஜிலேபி ஃபார்முலா தான் கரெக்டாக இருக்கும். ஜிலேபியா? அப்படின்னா அப்படின்னா பாஸ் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? இதான் கரெக்டாக வரும். அதான் ஜிலேபி ஃபார்முலா. கேட்கறதுக்கு குழப்பமாக தான் இருக்கும், ஆனால் எண்டிங்கு ஸ்வீட்டாக இருக்கும். குணாவோட ஃப்ரெண்டு தானே நீ? குணா என்ன லவ் பண்றான்னு உனக்கு தெரியும்ல? உங்கள் ஃப்ரெண்ட் சிவாவை தான் நான் லவ் பண்ணுறேன். அவருக்கும் என்ன பிடிக்கும்னு தெரியும். உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? So let's be friends forever. ஹலோ 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 இருப்பா, நானே பேசுகிறேன். குணா இருக்கிறியா? இருக்கும் பா பாஸ். சிவா, எப்பா இருக்கேன் நீ பேசுறதுக்குள்ள அந்த ஏர்டெல் 10 ரூபா லோனே முடிஞ்சிடும் போல இருக்குது. சொல்லுங்க ஜி. ஹாப்பி ஜி, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஜி. எல்லாம் என் கடமை. யோ விளக்கே இருக்குமா? தெரிஞ்சிட்டீங்க ஜி, ரொம்ப தேங்க்ஸ் ஜி. பாஸ் பின்னிட்டீங்க போங்க. ஏதோ ஜிலேபி ஜாங்கிரி நீங்க, ஆனா கடைசி அப்படியே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பாஸ். அவன் எனக்கு ஓகே சொல்லிட்டா பாஸ். என்ன பண்றதுனே தெரியல பாஸ். போங்க, கலக்கிட்டீங்க நீங்க. என்னப்பா மாறி மாறி புகுந்துட்டு இருக்கீங்க? அதான் ஜிலேபி ஃபார்முலாவே. அவன் ப்ரப்போஸ் பண்றதுனா பிரச்சனை. நீ அவன் ப்ரப்போஸ் பண்ண, அவன் உன் ப்ரப்போஸ் பண்ணிட்டோம். அப்புறம்பா சக்சஸ் ஆயிடுச்சு. எப்போ ட்ரீட்டு? என்ன ஜி? ஹலோ ஹலோ சிவா. ஹலோ ஹலோ குணா, இந்த சிவா. என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களேம்மா? செல்ஃபிஷ் வேர்ல்ட். ஓடலாம் மாட்டேன்டா. ஓடவும் முடியாதுடா. ஓட வைக்க விட மாட்டாங்கல்ல சார். என்ன எதுக்கு சார் கடத்துனீங்க? ஏரியா பொண்ணு கோமலான்னு பேரு. 2 வருஷமா லவ் பண்றேன். எப்படி உஷார் பண்றதே தெரியல. நீங்க எப்படி சொல்லி கொடுங்க பாஸ், ப்ளீஸ் பாஸ். யோ நல்லா ஆம்பளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கியா? ஏய் கால் டாக்ஸி வச்சு கடத்த மாதிரி தெரியும்டா. நீங்களாம் டம்மின்னு. பாஸ் ப்ளீஸ் பாஸ். இதுக்கு கொட்டை எடுத்த புலி ஃபார்முலா தான் கரெக்டாக இருக்கும். ஐயோ
better cool. Long time me there, I say they try turn me fool. Me no matter them, call me run me own thing. Check it out, say do we love some man a check. Just a rasta. Time me day, I say they try turn me fool. Me no matter them, call me run me own thing. Check it out, say do we love some man a check. Just a rasta cool, who no better cool. Long time me day, I say they try turn me fool. Me no matter them, call me run me own thing. Check it out, say do we love some man a check. Just a rasta.